Hello friends, welcome to my channel Year Gain Forward. இன்னைக்கு இந்த வீடியோவில் லைன் அண்ட் கிளஸ்டர்ட் காலம் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, யூசிங் திஸ் சார்ட் தே கேன் ஷோகேஸ் மந்த்லி சேல்ஸ் ஆஃப் ஈச் ப்ராடக்ட் against the overall monthly growth rate. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈச் மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிராண்ட்ஸ், அதாவது ஹை லோ மீடியம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் பிராண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்றத நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் அதோட ட்ரெண்ட்ஸும் நம்மளால் இதில் சேர்த்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இட் அலோவ் ஸ்டேக் ஹோல்டர் டு சி ஈச் ப்ராடக்ட் இஸ் பர்ஃபார்மிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேல்ஸ் அண்ட் ஹவு இட் இஸ் கான்ட்ரிபியூட் ஓவரால் க்ரோத் ரேட். ஸோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க டெஃபினேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம், இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைன் அண்ட் கிளஸ்டர்ட் காலம் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லைன் அண்ட் கிளஸ்டர்ட் சார்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டூயில் எக்ஸஸ் சார்ட் மாதிரி தான் உங்களுக்கு. ஓகேங்களா? பட் ஆனால் நம்மளால் பிராண்ட் வந்து கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் மந்த் எடுத்து போட்டுக்கிறேன் எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன், சேல்ஸ் ப்ரைஸ் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ லைன் ஆக்சிஸ் வந்து ஆக்சுவல் நான் கிராஸ் சேல்ஸ் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ லைன்லேருந்து காலம் ஆக்சிஸ் போயிடுச்சு. ஆக்சுவலி நான் என்ன பண்ணுறேன், சம் ஆஃப் ப்ரைஸஸ். ஓகே. நான் என்ன பண்ணுறேன், லைன் ஆக்சிஸில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், சம் ஆஃப் கிராஸ் சேல்ஸ் நான் லைனில் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் அண்ட் பார் வந்து கிடச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எந்த பிராண்டை எந்த ஒரு டைமென்ஷன் வந்து கம்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம காலம் லெஜெண்டில் போடணும். நான் என்ன பண்ணுறேன், ஆஸ் யூஷுவல் செக்மெண்ட் எடுத்து போடுறேன். ஸோ செக்மெண்ட் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாக் பாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்காக வந்தது. ஓகேங்களா? பார் சார்ட்டில் வந்து ஆஸ் யூஷுவல் பார் சார்ட்டாக வந்தது இப்போ முன்னாடி. ஸோ இந்த இது போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பாராக இருந்தது. இப்போ நான் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை நான் எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா ஈச் செக்மெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஈச் செக்மெண்ட்டு எவ்வளோ நம்மளுக்கு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத ஈச் மந்த்துக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியும். நல்லா பாருங்கள். ஸோ ஈச் மந்த்துக்கு ஒவ்வொரு பிராண்டோட பார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் நம்ம கிளஸ்டர்ட் சார்ட் அப்படின்றோம். ஓகேங்களா? கிளஸ்டர்ட் காலம் சார்ட். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த்துக்கு இந்த 5 பிராண்டும் இந்த 5 செக்மெண்ட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு என்ன அப்படிங்கிறது நம்மளால் இங்கே கம்பேர் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் அதோட கிராஸ் சேல்ஸ் அப்படின்றத நம்ம இந்த லைன் மூலிமா நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், லைன் அண்ட் கிளஸ்டர்ட் காலம் சார்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிமிலராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் பார் அது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸ்டாக் அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் தான் எல்லாமே இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸில். ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. பார்த்திங்கன்னா மார்க்கர்ஸ் லைனுக்கு, ஷேடட் ஏரியா லைன்ஸுக்கும் காலம்ஸுக்கும் தனித்தனியாக ப்ராப்பர்ட்டிஸ் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ முன்னே பார்த்த அதே ஆப்ஷன்ஸ் தான் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? டேட்டா லேபிள்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் பண்ணிங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஸோ பெருசாக ஒன்றும் ஆப்ஷன்ஸ் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இதில் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆக்சஸில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், வேல்யூஸ் எனேபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, இது வந்து நம்மளுக்கு 20 மில்லியன் 15 மில்லியன் 10 மில்லியன் மாறிடும். இதில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இது மாதிரி ஆயிரும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் லாகர்மிக் ஸ்கேல் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஆக்சுவலி. அலைன் வித் 0. இப்போ அலைன் வித் 0 எது கொடுக்குறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 0லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அலைன் வித் 0 அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இந்த 0ன்றது இருக்கிறது இல்லைங்களா, நம்மளுக்கு என்ன ஆகும், அலைன் வித் 0 அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு 0, 1, 2K 3K அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் போகும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அலைன்ஸ் 0s அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ எக்ஸாக்டாக 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அந்த லைன்ஸ் எல்லாமே. ஓகே. பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இல்லை. சேம் ஆப்ஷன்ஸ் தான் முன்ன நம்ம பார்த்த அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சார்ட் நம்ம என்ன லாஜிக்கில் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஈச் மந்த்துக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வந்து கம்பேரிஷன் பண்ணுறீங்க, மந்த் வைஸில் கம்பேரிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சார்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.